மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி இந்த நாட்களிலே யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு இந்த நாட்களிலே பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், அருமையான அன்பு உள்ளங்களே, கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே தயவும் இந்த நாட்களிலே நமக்கு தந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், முதலாவது தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறது மட்டுமல்ல, தயவையும் தந்தது மட்டுமல்ல, பாராட்டையும் இந்த நாட்களிலே தந்திருக்கிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே பராமரிப்பையும் அங்கே இந்த நாட்களிலே தந்து நம்முடைய ஆவியை இந்த நாட்களிலே காப்பாற்றுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் பாருங்கள். இந்த நாட்களிலே இப்படியான அநேக காரியங்கள் மத்தியிலும் அந்த ஜீவனுள்ள தேவனை, அவரை சிருஷ்டித்த தேவனை, அவரை உருவாக்கின அந்த தேவனை இந்த நாட்களிலே அவர் புறக்கணிக்கவில்லை, மறுதளிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவரீர் எதற்காக இந்த காரியத்தை செய்தீர் என்று கூட இந்த நாட்களிலே ஒரு கேள்வியை கூட இந்த நாட்களிலே யோபு அந்த இடத்திலே சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பக்தனாகிய யோபு ஆண்டவரை முற்றுமுழுதாக அறிந்திருந்தபடினால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தரே தந்தார், கர்த்தரே எடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக அந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு அபிஷேகமான வார்த்தையாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை நமக்கு தருவார் என்று பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே ஏற்கனவே இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த இடத்திலே எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை காணவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலை அவர் இந்த நாட்களிலே காணவில்லை, அவருடைய கல்வாரியை இந்த நாட்களிலே அவர் காணவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆவியிலே இந்த நாட்களிலே உணர்த்தப்பட்டு, ஆவியிலே இந்த நாட்களிலே உந்தப்பட்டு இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், இங்கே எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஜீவனை கொடுத்தது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவனை கொடுக்கிறார் என்று இங்கே யோபு இந்த நாட்களில் ஏற்கனவே அறிந்திருந்தார் என்பதை தான் இந்த வார்த்தை கொடுக்கிறது மட்டுமல்ல. பாருங்கள், அந்த ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, ஜீவனோடு சேர்ந்து தயவை கொடுத்திருக்கிறார். தயவோடு சேர்ந்த நாட்களே பாராட்டை கொடுத்திருக்கிறார். பாராட்டை சேர்ந்த நாட்களே பாருங்கள் பராமரிப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவியை இந்த நாட்களிலே அங்கே காப்பாற்றுகிறார். ஆவியை அழிவிலே இருந்து இந்த நாட்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவியை இந்த நாட்களிலே அழிவிலே இருந்த நாட்களே பாதுகாத்து இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த ஆவி ஆத்மாவை நித்திய ஜீவனுக்குள்ளே இந்த நாட்களை நடத்தி செல்கிற தேவன் ஒருவர் என்று பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே அறிந்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதமான வேத புஸ்தகங்களோ, எந்த விதமான விளக்கங்களோ, எந்த விதமான காரியங்களோ இல்லாத வேளையிலும் இந்த யோபு பக்தனுக்கு தேவன் இப்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்பதை இங்கே தெளிவாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் வர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே இந்த நாட்களே இருக்கிற வார்த்தைகள் இந்த நாட்களே நாங்கே எல்லாம் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே பொன்னிலும் விட அந்த நாட்களிலே மகிமையான வார்த்தைகள் 7 தரம் புடமிட்டப்பட்ட வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் பாருங்கள், இங்கே பக்தனாகிய யோபு சொல்லுகிறது போல நாங்களும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினரே ஆண்டவரே என்று சொல்லி அனுதினம் அவரை நாங்கள் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களே நாங்கள் வாழுகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அகற்றி இந்த நாட்களிலே புதிய பலத்தினாலும் புதிய வல்லமையினாலும் இந்த நாட்களை நிரப்பி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும்
இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோபுவுக்கு எப்படியாக கிறிஸ்து வெளிப்பட்டாரோ உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.